குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தசம்சி குருவே நமக. கும்ப ராசி அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் தரணிதாசன். கும்ப ராசிக்கு குரு பகவான் வக்கர பயிற்சி பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அது எப்போ வக்கரம் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9/10/2024 சரியாக 11:37 வக்கரம் ஆகிறார். அதுக்கப்புறம் வக்கர நிவர்த்தி எப்போ ஆகிறார்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 4/2/2025 சரியாக 2:30 வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்போ இந்த இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது 118 நாட்கள் மட்டுமே. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 100% என்ன மாதிரி பலன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா அனுபவிக்க போறீங்க அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் ஆல்ரெடி வக்கரத்தில் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் வக்கரம் ஆகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் வக்கரம் ஆகும்போது தான் அவங்களுக்கு சுய பலன் அப்படின்னு நல்லபடியாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பாருங்க, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கலை அப்படின்னா 100% வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, ஏன்னா அந்த குரு பகவான் உங்களுக்கு செவ்வாயோட மிருக சீரிச நட்சத்திரத்திலேயே திரும்பி வராரு. அப்போ அந்த காலகட்டத்தில் 100% உங்களுக்கு வக்கர பயிற்சியில் இடம் வாங்க போறீங்கன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் இடமே வாங்கலை, அப்புறம் ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு கூட இந்த காலத்தில் நிச்சயமாக இடம் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. பாருங்க, இந்த இது இடம் வாங்கிட்ட எப்போ வீடு கட்டதுன்னே தெரியலனாலும் கூட இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுற அமைப்பு கம்பல்சரி நிச்சயமாக நடந்தே தீரும். அந்த 118 நாட்களுக்கு மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 11ஆம் அதிபதி வக்கரமாகும் போது லாபம் பன்மடங்காக வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் 12ஆம் இடத்தை வேற பார்க்குறாருங்களா, அது நல்லபடியாக வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தேவையில்லாத செலவு கம்மியாக இருக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்க போகுது. பாருங்க, உங்களுக்கு 100% திருமண யோகம் கம்பல்சரி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதியே வக்கரம் அடைகிறார். அப்போ இது வரைக்கும் திருமணம் ஆகலைன்னா உங்களுக்கு 100% திருமணம் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சுகஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துலேயே வக்கரம் அடைகிறார். அப்போ கம்பல்சரி இது வரைக்கும் திருமணம் ஆகலை, என்னை விட சின்ன பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, எனக்கு ஆகலையே, நம்மளுக்கு ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்வு நடக்கலையே, எப்போ நடக்கும்னு ஏக்கத்திலேயே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வரன் வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசியிலேயே சனிவான் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்த முடிவு அனைத்துமே தோல்வி மட்டுமே கடந்த காலகட்டங்கள் சந்திச்சிருப்பீங்க. எது எடுத்தாலும் தொழிலும் நடத்த முடியல, வேலைக்கும் போக முடியல, வேலைக்கு போனாலும் நிம்மதி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீட்லேயும் இருக்க முடியல, வீட்டில் இருந்தாலும் சண்டை வருது, வேலைக்கும் எங்கே போனாலும் அடி மேல் அடி வாங்கறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கையில் நிம்மதியாக தூங்கவும் கூட முடியல அப்படின்னு ஒரு புலம்பக்கூடிய ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசி. ஏன்னா எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே வச்சு பெரிய ரகசிய கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிற ராசி இந்த கும்பராசி தான். அந்த கும்ப ராசியில் அந்த சனி பகவான் போகும்போது தான் நம்ம எதெல்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வெளியே தெரிய வேண்டிய சூழ்நிலை வந்துட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்குமா அப்படி ஒரு எண்ணத்திலேயே வாழ்ந்து செஞ்சுருப்பீங்க. பாருங்க, எதெல்லாம் 4 பேர் இடத்துல நம்ம கௌரவமாக முக்கியமாக நம்ம வந்து பேர் புகழ் கிடைக்கணுங்கிற விரும்பக்கூடிய ஆசை இந்த கும்பராசி தான். எப்படியாவது நம்மளுடைய பேர் நல்லபடியாக அடுத்த மத்தியில் நமக்கு நல்ல பேர் வேணும்னு நினைக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி தான். அந்த கும்ப ராசியில் தான் இந்த சனிமான் அங்கே வரும்போது தான் பெரிய பிரச்சனையே வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்க, பெரிய போராட்டத்துலேருந்து தப்பிச்சிருப்பீங்க. வரக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு வக்கரமாகும் போது உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை கடந்த காலத்தில் அனுபவிக்க போகிறீங்க. பாருங்க, சனி பகவானும் வக்கரமாக்குறாரு, குரு பகவானும் வக்கரமாக்குறாரு. இந்த காலகட்டத்தில் பெரிய முக்கியமான முடிவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக எடுத்துட்டா சிறப்பாக இருக்கும். பாருங்கள், இட விஷயத்துலேயும் சரி, அதுவும் இல்லாமல் அம்மாவோட உடல்நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அப்பாவோட உடல்நிலையில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா கம்பல்சரி அவங்களுக்காக அதிகமாக பணம் செலவு வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. பாருங்கள், அம்மாவும் நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் இது வரைக்கும் சேமித்து வச்ச பணம் கூட கொண்டு அம்மா கட்டில் ஹாஸ்பிட்டலில் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு நீங்கள் சமைச்சு வச்ச பணமெல்லாம் கொண்டு கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அவங்க உடம்பு சரியில்லைனா ஆரம்பத்திலே பார்க்குறது மிக சிறப்பான அமைப்பாக இருக்க போகுது. அது மேலே கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்குங்க. அப்போ உங்களுக்கு இரவு நேர பயணம் அப்படிங்கிறது 100% தவிர்த்துட்டிங்கன்னா மிக சிறப்பான அமைப்பாக இருக்க போகுது. அதை மட்டும் நல்லபடியாக பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு 2ஆம் இடமே உங்களுக்கு வக்கரமாக இருக்கிறதுனால கூட
ராசியாதிபதியும் வக்ரமாக உங்கள் ராசி மேலே இருக்கிறதுனால இரவு நேரம் பவனம் பண்ணும்போது தான் நீங்கள் கவனமாக இல்லைன்னா அதனால ஏதாவது தேவையில்லாத விரைய செலவுகள் வர்றதுக்கான காலகட்டமாக இருக்க போகுது. இல்லைங்க நான் சேஃபாக தான் இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னாலும் கூட வெளிநாட்டில் முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்க போது. பாருங்கள், 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். அப்போது 12ஆம் இடத்தை பார்த்துட்டாலே போதுங்க, உங்களுக்கு 100% குரு எங்கெல்லாம் பார்க்குறாரு அங்கே கோடி நன்மைங்க. பாருங்கள், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே குரு பகவான் வக்ரமாய் பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ மனைவி மூலியமாக ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது. 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, அவர் தொழில் மூலியமாக ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது. அதில் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, வெளிநாடு வேலைக்கு போகிறீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் படிப்படியாக முன்னேறக்கான காலகட்டமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம திருமணம் ஆகலினாலும் கூட இந்த காலகட்டத்தில் மனைவி வசதியாக வரக்கூடிய காலகட்டம், படித்த பொண்ணாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அப்போ நினச்ச மாதிரி மனைவி அமைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பட்டம் பதவி உயர்வு ஆசைப்படக்கூடிய ராசி இந்த கும்பராசி தான். எப்படியாவது நமக்கு வந்து 4 பேருக்கு முன்னாடி நம்ம கௌரவப்படுத்த மாட்டாங்களாங்க ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே பட்டம் நிச்சயம்ங்க, பதவி நிச்சயம்ங்க. சரிங்களா? அப்போ இதை மட்டும் பார்த்துட்டு இந்த மட்டும் பார்த்தாது. சனி பகவான் அங்கே பார்க்குறாரு பார்த்தீங்களா, பட்டம் பதவி உயர்வு நிச்சயமாக சனி பகவான் அங்கே பார்க்கும்போது கொடுக்காம போகவே மாட்டார். அப்போ 100% உங்களுக்கு மேலும் மேலும் பதவி உயர்வுக்காக இடம் மாற்றம், வீடு மாற்றம், வீடு கம்பல்சரி கட்டுறக்கான அமைப்பு எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணம் சொல்கிறாங்க 12ஆம் இடம். அந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நிச்சயமாக வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பமோ இல்லை வெளிநாட்டில் வேலை கிடைச்சாலும் அதில் சம்பள உயர்வோ இல்லை பண உயர்வோ கம்பல்சரி பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை நிச்சயமாக இந்த கும்பராசிக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் மிக அதிகம். இதை மட்டும் நல்லபடியாக அந்த 118 நாட்களுக்கு நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் போதும். பாருங்கள், ஒரு பரிமாற்றம், ஒரு நண்பர்கள் நம்பி ஒரு ஏமாறக்கூடிய காலகட்டமாக கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் குரு பகவான் அப்படிங்கிறத வக்கரமாகும் போது கவனமாக இல்லைன்னா ஒரு பெரிய பணம் போய் ஒரு இடத்துல லாக் ஆகிக்கும், திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மிக குறைவாகவே இருக்கும். அப்போது அடுத்தவங்க நம்பி பெரிய பணம் முதலீடு பெருசாக கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கியமான முடிவுகள் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் வக்ரமாக இருக்கும்போது நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது மிக சிறப்பான அமைப்பாகவே இருக்க போகுது. அப்போ இது நல்லபடியாக பயன்படுத்திக்கினா மட்டும் போகுது. அப்போது நீங்கள் நமக்கு என்னப்பா குரு பகவான் 4 வக்ரமாகிடுச்சு, சனி பகவான் 4 உங்கள் ராசியாதிபதி வக்ரமாக இருந்தபோது சுப பலன் இருக்குது அப்படின்னு நினச்சி கொடுத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் நின்று. அதனால் வந்து கவனமாக செயல்படுறது மேலும் மேலும் சிறப்பான அமைப்பாக இருக்க போகுது. அதை மட்டும் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு கோச்சார பலன்கள் மட்டும்தான். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் என்ன நிலைமைக்காரு, இந்த குரு பகவான் திசை போதா, குரு பகவான் புத்தி போதா, குரு பகவான் அந்தரம் போதா, இல்லை குரு பகவான் வக்ரமாக தான் இருக்கிறாருன்னு பார்த்துட்டு செயல்படுறது மேலும் மேலும் மிக சிறப்பான அமைப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3, 6, 8, 12ஆம் இடத்துல இருந்தால் உள்ளூரில் இல்லாமல் வெளியூர் போயிருந்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை சந்திக்கலாம். வெளிநாட்டில் போயிருந்தால் நிறைய உயர்வுகளை சந்தித்து கொண்டே இருக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த குரு பகவான் வக்ரத்தில் உங்களுக்கு கொடுக்குப்பாரு. நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இது பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லை அப்படின்னு ஒரு 5 வருஷமாக 3 வருஷமாக நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு சனி பகவானும் 10ஆம் வரை பார்க்குறாரு, குரு பகவானும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மகாரகன், கர்மகாரகனே அப்படிங்கிற சனி பகவான் அந்த 10ஆம் இடத்துல குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு குழந்தை பிறந்தே தீரும் இந்த வக்ர நிகழ்த்திக்குள்ள. அப்போ 100% இந்த காலகட்டங்களில் இதை முயற்சி பண்ணிங்கன்னா நல்லபடியாக மேலும் மேலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதில் கொஞ்சம் உடல்நிலையை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக்குறது மிக சிறப்பான அமைப்பு. நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு கொண்டால் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன் மற்றும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.